அனைவருக்கும் வணக்கம். என் பேர் அனிதா. நான் ஆர்ஜி ஹோம் கேர்ல கிளினிக்கல் அட்மினா வேலை பார்த்துட்டு இருக்கேங்க. இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க வந்திருக்கோம்னா பெட்ரீடன் படுத்த படுக்கையில நம்ம வீட்டில் வந்துட்டு பெரியவங்க படுத்த படுக்கையா இருப்பாங்க. அவங்களால ஒரு வேலையும் செய்ய முடியாது. அந்த மாதிரி உள்ள பேஷண்ட்ஸை நம்ம எப்படி பார்த்துக்கணும்? நம்ம வந்துட்டு அவங்களுக்கு பொசிஷனிங் போடணும். ஏன்னா ஒரு பேஷண்ட் வந்து அவங்க தொடர்ந்து படுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா புண்ணு வர ஆரம்பிக்கும். அவங்களுக்கு முதுகில புண்ணு வந்து அது நிறைய ப்ராசஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு வேக்யூம் எல்லாம் போட்டு அதை ரெடியூஸ் பண்ணுற அளவுக்கு வந்து நமக்கு சீரியஸ்னஸ் கொடுக்கும். அதே நம்ம வந்துட்டு வீட்டில் ஒரு நர்ஸ் வச்சு பார்த்துக்கும் போது நம்மளோட ஹாஸ்பிட்டல் கேர் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வீட்லேயே கிடைக்குங்க. இப்போ பெட்ரிடன் பேஷண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு செகண்ட் ஹவர்லி வந்து பொசிஷனிங் போடணும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபுட்டு வந்து டைமிங்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அவங்க வேண்டானாலும் நம்ம வந்துட்டு கம்பல் பண்ணி கொஞ்சம் கொடுத்து ஆரம்பிக்கிறோம். அப்போதான் வந்து அவங்களோட ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட்டும் விட்டமின்ஸ் எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகும். மெடிசனிங் வந்து ப்ராப்பர் அட்மினிஸ்ட்ரேஷன் நம்ம பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க எப்பயுமே ஆக்டிவிட்டியாக நம்ம வந்து என்கேஜாக வச்சுக்கணும். லோன்லியாக ஃபீல் பண்ண விடக்கூடாது. அப்படின்னும் போதே வந்துட்டு அவங்களுக்கு வந்து மென்டலி வந்துட்டு டிப்ரெஷன் இருக்காது. நம்ம படுத்த படுக்கையில இருக்குன்ற மாதிரி அவங்களுக்கு இல்லாமல் கொஞ்சம் ஆக்டிவாக வந்து அவங்க இன்வால்வ் ஆகிட்டு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து சீக்கிரமாக அவங்களுக்கு கிடைக்குங்க.